கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்களேன், ஐயோ பாவம், அங்கே பாருங்களேன், நடு ரோட்டில் ஒரு. ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ரைடில் பார்த்தீங்கன்னா 2வது நாள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு வந்து அப்படியே வந்து போக போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் வந்து காட்டுற சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு சின்ன ரூம் தான், நான் கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஒரு சின்ன ரூம் தான். பார்த்தீங்கன்னா இது 2 பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா தங்கியிருந்தேன், இதனால் 2 பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்ரூம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, ஒரு பழைய காலத்து டிவி. இது வந்து ஓடிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா டோரு. ஸோ இந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்கியிருந்தேன். இந்த ரூமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5க்கு 2 கொடுப்பேன். ஸோ அந்தளவு தான் வந்து இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ரூமில் ஃபஸ்ட்டு தங்கலை, இதுக்கு பக்கத்து ரூமில் தான் பார்த்தீங்கன்னா தங்கியிருந்தேன். எனக்கு வந்து பக்கத்து ரூமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூமில் தங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து பெட்டில் போய்ட்டு வந்து படுத்தேன். ஸோ படுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் தலைகாணெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரத்தக்கரையாக வந்து இருக்குது. ஸோ ரத்தக்கரையை பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பயந்து, என்னடா ரத்தம்லாம் இருக்குது, ஒருவேளை பேஷண்ட் வந்து தங்கியிருப்பாங்களா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வந்து ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்து வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இந்த ரூம் விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோன்னா ரத்த கரையாக வந்து இருக்குது. ஸோ டக்கு எனக்கு வந்து மைண்டு வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா ஒரு ரயிலில் வந்து இப்படிலாம் வந்து நடக்குது சொல்லிட்டு நான் வந்து ரூமை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டேன். அங்கே வந்து தலகாணி கவரை மட்டும் சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து ரூமே சேஞ்ச் பண்ணி தாங்க, நான் ஹோட்டலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து சேஞ்ச் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயந்தும் வந்து போயிட்டேன். ஏன்னா நான் மொபைல் வேறு உடஞ்சி போச்சா. ஸோ நான் வந்து ரேட்டிங்லாம் எதுவுமே வந்து பார்க்கல, ரூம் ரேட்டிங்லாம். டக்குன்னு ஏதாச்சும் பக்கத்தில் ரூமுக்கு போயிட்டு சார்ஜ் முதல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேகமாக வந்து வந்தேன். ஸோ நான் ரேட்டிங்லாம் பார்த்து நல்ல ஒரு ஹோட்டலாக வந்து போயிருக்கலாம். இதெல்லாம் நான் ரேட்டிங்கே பார்க்காம வந்து வந்துட்டேன் நண்பா. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இருந்தாச்சு, கிளம்பிடலாம் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துக்கு அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ண போகிறோம். ஸோ கூட எல்லா ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றவே வந்து வாங்க. ஸோ செமையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க நண்பா போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்பகோணம் வந்து கிளம்பியாச்சு, தஞ்சாவூர் டு கும்பகோணம். ஸோ கும்பகோணம் பார்த்திங்கன்னா எனக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அங்கே போயிட்டு அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். என்ன ஒரு காஃபி இல்லாமாடா இன்னொரு ஊருக்கு போக அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ கும்பகோணம் காஃபி அப்படி சொல்கிறாங்கல்ல, அது கும்பகோணத்துலேயே போய் குடித்தா எப்படி இருக்கும் பார்த்துருவோமே. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ 2 o'clock வந்து ஆகுது. இன்னொரு 1 hourல கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3க்குள்ளே நான் கும்பகோணம் வந்து போயே ஆகணும். போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு கீஃபியை குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கும்பகோணம் டு ஒரு ரைடு வரும். ஓகே நண்பா, அந்த ரைடை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேப் வந்து சரி பண்ணிட்டேன். ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தால் ரெக்கார்ட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அதை வந்து வேறு ஒரு ஆப் ஏற்றினேன், கூகுள் மேப்பு தவிர இன்னொரு மேப் ஏற்றி வச்சு பார்த்தேன். ஸோ அதில் ரெக்கார்ட் ஆகுது க்ளீனாக, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போன ரைடில் அப்படி போய் தானே இது விழுந்துச்சு, இந்த ரைட்லையும் இப்படி போனால் விழத்தான் செய்யும். மெதுவாக போகலாம் சரிங்களா. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஃபோன் விழும்போது அந்த கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து சரியாக வந்து வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நோட் பண்ணேன் அதுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். கவர் பார்த்தீங்கன்னா துண்டாக பறந்துருச்சு ஃபோனில் போகும்போது. அதான் பிரச்சனை. இப்போ எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது நண்பா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போக போகிறோம். வேறு எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. நான் ஸ்டாப் ரைடு. மதியம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ரூம் பக்கத்துலேயே நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கிளம்பிட்டேன், டக்குன்னு கிளம்பியாச்சு நண்பா. கிளைமேட் நல்லாயிருக்கு நண்பா. மதியம் 2 மணி மாதிரிலாம் இல்லை, அங்கே பார்த்தனால தெரியும் உங்களுக்கு. ஒரு ஜில் கிளைமேட் தான் இருக்குது மதியமும். நாங்கள் கூட நம்ம ஊர் சைடு போகிறோம், எந்த மாதிரி இருக்குன்னு தெரில, வெயிலெலாம் அடிக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல. அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா ஒரு நைட் ரைடு தான். நைட் ரைடு நானும் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூழ்நிலை வந்து அதை மாற்றிடுச்சு. நம்ம லாங் ரைடெலாம் போகிறோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நைட் ரைடோ பகல் ரைடோ நம்ம வந்து கரெக்டாக வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் ரைடை முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். 1 மணி கூட ஆகலாம். ஸோ பார்க்கலாம். நாளைக்கும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. நாளைக்கு சீக்கிரமாக இருந்துச்சு, சீக்கிரமாக இன்னொரு பிளேஸ் போக போகிறோம். காற்று பயங்கரமாக அடிக்குது நண்பா. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது, நாய்ஸ் கேட்குதான்னு தெரியல.
காற்று நல்லாவே அடிக்குது நண்பா. கொஞ்சம் நாய்ஸ் வச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காற்று ஓவராக இருக்குது. ஐயோ பாவங்க பாருங்களேன், நடு ரோட்டில் ஒரு இது நிற்கிது பசுமாடா, அது என்னது மாடு நிற்கிது, காளை மாடு. ஹைவேலாம் டேஞ்சர் இப்போ நிற்கிறதுலாம். ஃபீல்டில் நிறையா பேர் வருவாங்க, 100 150 வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அடிச்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை. அந்த மாடு தான் பாவம். நாகப்பட்டினம், விளார், திருச்சி, தஞ்சாவூர், இப்படி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிட்டாங்கன்னா இது தேவையே இல்லை. எல்லா இடத்துலையும் இதுதான் சூப்பராக இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து வைக்கிறாங்க, சில இடத்துல வந்து வச்சிருக்க மாட்டுறாங்க. கரெக்டாக வந்து போக முடிய மாட்டேது சில டைம்லலாம். அங்கிட்டலாம் மழை பெய்யுது போலையே, செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது கண்ணுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் வெள்ளையாக தெரியுது. மழை பெஞ்சுன்னா செத்தேன் நான். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல் பயணம் செய்ய போகிறோம் நண்பா. இந்த ரயிலில் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய ரயிலில் பார்த்தீங்கன்னா கடல் பயணம் வந்து இருக்க போது. கடலில் வந்து எது ஓட்ட போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இல்லையா, படகு தான் ஓட்ட போகிறோம், பைக் ஓட்ட முடியாது. நம்மளே படகு ஓட்ட போகிறோம் நண்பா. அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. அது நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த ஆறு. ஸோ ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. ஏன்னா புயல், ரெயின் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா கடலுக்குள்ளே. ஸோ நம்ம போகிற நேரம் தான் அந்த மாதிரி இருக்குது. நடந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். இப்போ நடக்கலாட்டியும் ஃப்யூச்சரில் நடக்க வைப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ரைடில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு கடல் பயணம். கும்பகோணம் 33 கிலோமீட்டர், 33 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 33 கிலோமீட்டர்னால் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். 1 ஹவருக்குள்ளே 45 மினிட்ஸ் ஆகுமா, அவ்வளோதான் ஆகும். ஸ்பீடாக போகிறதுக்கு எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது நண்பா. நான் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 70க்குள்ளே தான் வந்து வந்தேன். அதுக்கு மேலே வந்து நான் வரலவே இல்லை. ஃபோன் விழுந்திருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாகி போச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி போடுவோம். அந்த கவர் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேயே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளோ நாள் கீழே விழல, இந்த ரயிலில் கீழே விழ போகுது அப்படின்னு நினச்சேன், விழுந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நட்டு மாதிரி திருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது யூஸ் பண்ணுங்க நண்பா, நல்லாயிருக்கும் அது. ரோடு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நல்லது தான் போல். ஹைவேல போயிருந்தால் அந்த அளவுக்கு வந்து பசுமையாக பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு பசுமையாக இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து நிழல் தான் இருக்குது, வெயிலே அடிக்கலை கீழே. இந்த மாதிரி நெல்லுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா. நான் எங்களுடைய தோப்பில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நெல் ஊனுவோம், நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நெல்லுலாம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. லாரி செம்ம ஸ்பீடாக வருது நண்பா, பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடு, 80க்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் வர வழியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு தோப்பு ஃபுல்லாக, ஒரு விவசாய நிலம் ஃபுல்லாக இது வந்து போட்டிருந்தாங்க. இது என்ன அப்படி சொல்லி நிறைய பேர்ட்ட வந்து சொல்லியிருந்தேன், என்னென்ன தெரில நண்பா அப்படி சொல்லிட்டு. யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. என்னென்ன எனக்கே தெரில. சாதாரண புழுத ரோட்டில் பார்த்துருப்போம், நான் ஃபஸ்ட் டைம் புழுத ரோட்டில் பார்க்குறேன். ஸோ இதையே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே நெல் தான் போல நண்பா. தஞ்சாவூர், கும்பகோணம் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாகவே நெல் தான், வேறு எந்த ஒரு இதுவுமே போடலை. நெல் தான் அதிகமாக வந்து சாகுபடி செய்கிறாங்க இங்கே. கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ காடாக இருக்குது. இந்த பக்கம் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, சின்ன குட்டி ஆறு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு காடாக இருக்குது நண்பா. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னொரு 22 கிலோமீட்டர் கும்பகோணத்துக்கு. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா சும்மா ஆசம், வேறு லெவல் அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குன்னு. இப்படி ஒரு இடம் அதுவும் இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இந்த மரம் பார்த்திங்களா இப்படி இருக்குங்க, கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் மட்டும்தான் இருந்துச்சு.
ரொம்பவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிராமங்களாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு இருக்கா, அங்கே அந்த மாதிரி இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு தங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வந்து இருக்கும். ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டு போடுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் நண்பா. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா கிராமமாக இருக்குது. இப்போவும் கூட பார்த்திங்கன்னா குடிசை வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருந்துச்சு வர வழியில். இது கோயிலா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோயில். ஏதோ ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க, என்ன செங்கல் நினைக்கிறேன். சின்ன சின்ன செங்கலாக வச்சு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் புல்லுலாம் வந்து முளைச்சிருக்கா, குட்டி கோபுரம் மாதிரி வச்சு. இந்த தஞ்சை பெரிய கோயில் இந்த கோபுரம் இருக்கா, அதே மாதிரி சின்னதாக கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படி தான் நண்பா இருக்குது. மூங்கில் மரங்களா? என்ன மரம்? மூங்கில் தான், மூங்கில் மரம் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. மூங்கில் இது எல்லாமே. டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா 6 மணி ஆன மாதிரி இருக்கு நண்பா. 3 மணி தான் ஆகுது, பட் 6 மணி ஆன மாதிரி இருக்குது. 5 மணிக்கெலாம் இருட்டிடும் போல். குளிர் ஆரம்பிச்சிச்சு எனக்கு இப்போலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஜில் கிளைமேட்டாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. மழை வர மாதிரிலாம் தெரியல, வானத்தை பற்றியில் தெரியும், அந்தளவுக்கு மழை வர மாதிரிலாம் தெரியல. ஆனால் எப்போ எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, டக்கு டக்குன்னு கிளைமேட்லாம் மாறும். கும்பகோணம் போகிறதுக்கு இப்படி ஒரு ரூட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. நான் பாட்டில் ஹைவேல போவோம் அப்படின்னு நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பிளேஸு, செம்மையான ஒரு ரூட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவெலாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் நம்ம இருக்குமா அப்படிங்கிற ஃபீல்லாம் எனக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி பசுமையாக இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்பகோணம் வந்தாச்சு. ஆனால் நம்ம வந்து ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டீ காப்பின்னு சொல்லி எத்தனை போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே கும்பகோணத்தில் வந்து அந்த மாதிரி கடை வச்சுருக்கேன்னு பார்க்குறேன், ஒன்றும் கூட இல்லை. அப்படி தான் இருக்கும் போலையே. கும்பகோணத்தில் குடிச்சா எல்லா கடையுமே கும்பகோணம் டீ தான் போல். ஆமாம், கரெக்டு தான். ஸோ ஒரு நல்ல காஃபி கடையாக பார்த்து குடிக்கலாம் நண்பா. ஓவர் டிராஃபிக்காக இருக்குது, எனக்கு எப்படி கடுப்பாயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு உள்ளக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் வந்து அவுட்டர் வந்து வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதான் கொஞ்சம் வந்து அவுட்டரில் போய்ட்டு நம்ம காஃபி குடிக்கலாம், எதுக்கு டிராஃபிக்கில் போய்ட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அப்படி சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அவுட்டரில் வந்து வந்துட்டேன். காஃபி வந்து குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.